குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா, வயது கணக்குகள் பார்க்க போறோம் ஆர்ஆர்பியில். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வயது கணக்குகள் ஏஜ் ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டைப்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷன் மெத்தட்ல இருக்கும். தென் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டைம்ஸ். ஓகேவா, ஸோ 2 பர்சன்ஸ் கொடுத்துட்டு அவங்க இவங்களை விட 2 டைம்ஸ் பெரியவங்க 3 டைம்ஸ் பெரியவங்க அந்த மாதிரி வரும் மடங்குகள். ஓகேவா, ஸோ தமிழ்ல சொன்னா மடங்குகள் அந்த கணக்குல வரும். ஓகேவா, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் மெத்தட் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கோங்க. ஃப்ரம் கொஸ்டின்ஸ்ல இருந்து நம்ம கான்செப்ட் பார்த்துடலாம். ஓகேவா, ஸோ சம்ஸ் வந்து நான் எழுதி போடுறேன், அதனால அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகேவா, அருணா has a younger sister whose age is 8 years less than that of Aruna. If Aruna's sister age is Aruna's sister age is 18 years, then Aruna's age. இதுல மொத்தம் 2 பேரை பத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ தமிழ்லையும் எழுதி போடுறேன், எழுதிக்கோங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்ல எழுதிக்கோங்க. ஓகேவா, அருணாவின் சகோதரியின் வயது அருணாவை விட 8 வருடங்கள் குறைவு. அருணாவின் சகோதரியின் வயது பதினெட்டு வருடங்கள் எனில் அருணாவின் வயது என்ன? ஓகேவா, ஸோ இது வந்து குரூப் டி கொஷின், பேசிக் கொஷின் தான் இது. ஓகேவா, ஜஸ்ட் அதுல இருந்தே நம்ம எழுதலாம். என்ன சொல்லியிருக்காங்க? அருணா ஹாஸ் எ யங்கர் சிஸ்டர் ஹூஸ் ஏஜ் இஸ் 8 இயர் லெஸ் தேன் அருணா. அதாவது அருணாவுக்கும் அருணாவோட சிஸ்டர் சகோதரிக்கும் எத்தனை வயசு டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 வருஷம். கரெக்டா? ஸோ அருணாவின் சகோதரியின் வயது அருணாவை விட 8 வருடங்கள் குறைவு. அப்படின்னா 2 பேர்த்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 வருஷம். இப்போ கொஸ்டின்ல யாருது சொல்லிட்டாங்க? அருணாவின் சகோதரியின் வயது. இஃப் அருணா சிஸ்டர் ஏஜ் இஸ் 18 இயர்ஸ். ஸோ அருணா ஏஜ் தான் தெரியாது, ஸோ அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? ஸோ எக்ஸ் மைனஸ் 18 இஸ் ஈக்குவல் டு 8. அப்போ நமக்கு அருணா ஏஜ் தான் வேணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 18 இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? பிளஸ் ஆகும். ஸோ 8 பிளஸ் 18 இஸ் ஈக்குவல் டு 26 இயர்ஸ். புரிஞ்சுதா?
காப்பி பண்ணிக்கோங்க. யாருக்காவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சாட்ல கேளுங்க. காப்பி பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க, நெக்ஸ்ட் போலாம். இங்க வந்து ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் அருணா எழுதணும்னா, அருணா தான் பெரியவ. ஓகேவா? அருணா ஹேஸ் யங்கர் சிஸ்டர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அருணாவோட சிஸ்டர் தான் சின்னவங்க. ஸோ அருணாக்கும் அவ சிஸ்டருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் 8 வருஷம். ஓகேவா? ஸோ அதனால அருணா பெரியவன்றனால நம்ம இங்க ஃபர்ஸ்ட்ல எழுதியிருக்கோம். இவங்க அவங்களோட தங்கச்சி சின்ன வயசுன்றனால நம்ம சிஸ்டரை வந்து செகண்ட் மைனஸ் போட்டு எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே வந்து நேம் அண்ட் சிஸ்டர் வர்றதுனால இப்படி இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வரும்போது யாரு பெரியவங்களோ அவங்கள ஃபர்ஸ்ட்ல எழுதணும், சின்னவங்கள செகண்டா எழுதணும் மைனஸ்க்கு அப்புறம். ஓகேவா? சரி, ஓகே. இஸ் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நான் நெக்ஸ்ட் சம் எழுதி போடுறேன். ஓகேவா? எரேஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் எழுதிக்கோங்க. கோலி இஸ் younger than Rohit by 3 years. If the ages of Kohli and Rohit are in the ratio 7:8, how old is Kohli? தமிழ்ல கோலி ரோஹித்தை விட 3 வருடங்கள் இளையவர். கோலி மற்றும் ரோஹித்தின் வயது விகிதம் 7:8 எனில் கோலியின்
வயது என்ன? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து 2 டைப்ல போடலாம். ஓகேவா? ஸோ மோஸ்டா ஏஜ் ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ல இருந்து போறது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் இப்போ இதுக்கு ஆப்ஷன்ஸ் எழுதி போடுற பாருங்க. 18 இயர்ஸ், 27 இயர்ஸ். ஆமாம்ப்பா, இப்போ சொல்றது எல்லாமே குரூப் டி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈஸி லெவல் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ குரூப் டி எக்ஸாம்ஸ் எழுத போறவங்க எல்லாம் இருக்கீங்களா? இப்போ பார்க்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே குரூப் டி கொஸ்டின்ஸ். இது வந்து 2022 கொஸ்டின். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஃபுல்லாக குரூப் டி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அடுத்து என்டிபிசி கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 18, 27, 24, 21. ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க. இது நான் ஆப்ஷன்ல இருந்து அப்படியே போடலாம். எப்படின்னு பாருங்களேன். கோலி ரோஹித்தை விட 3 வருடம் சின்னவர். ஓகே. இப்போ கோலி மற்றும் ரோஹித்தின் வயது விகிதம் 7:8. அப்போனா இது கோலி, இது ரோஹித். இப்போ இவங்க 2 பேர்த்தோட பிரசன்ட் ஏஜ் தான் சொல்லியிருக்காங்க ரேஷியோல. கரெக்டா? ஸோ இவன் வயசு எவ்வளோ? சாரி, இவனோட ரேஷியோ 7, ரோஹித்தோடது வந்து 8. இப்போ கொஸ்டின் யாரை கேட்டிருக்காங்கன்னா கோலியின் வயது விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இங்க 4 ஆப்ஷன் இருக்கு. கரெக்டா? இந்த 4 ஆப்ஷன்ல இப்போ பிரசன்ட் ஏஜ் கேட்கும்போது கண்டிப்பா அந்த வயசு வந்து இந்த 7ஆல டிவைட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் பாருங்க. ஆனா இந்த 7ஆல டிவைட் ஆகிற மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு? கண்டிப்பா 7, அதாவது 7ஓட மல்டிபிள்ஸ்ல தான் இந்த 21 இருந்திருக்கணும். கரெக்டா? ஸோ அதனாலதான் இங்க அடிச்சு என்ன போட்டிருக்காங்க? ரேஷியோ போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ 7ஆல கேன்சல் ஆகிற மாதிரி இங்க எந்த நம்பர் இருக்கு? என்ன ஆப்ஷன் இருக்கு சொல்லுங்க பாப்போம். எந்த ஏஜ் அடிச்சா நமக்கு 7 வரும்? சாட்ல ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். குட். 21. கரெக்டா? 7ஆல வர நம்பர் வந்து 21 மட்டும்தான். ஓகேவா? ஸோ அப்போ கண்டிப்பா அவன் ஆன்சர் என்னதான் இருக்கும்? 21. ஏன்னா இங்க 21 வந்திருக்கணும். ஓகேவா? ஸோ இங்க 21 வந்தனால அவங்க கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு ரேஷியோ என்னவா வந்திருக்கும்? 7ஆ வந்திருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து என்னன்னா ஆப்ஷன்ல சூஸ் பண்ற மெத்தட். ஓகேவா? ஸோ அதாவது ஆப்ஷன்ஸ்ல இருந்து கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஈஸியா நீங்க ஆப்ஷன்ஸ்ல இருந்தே போயிடலாம். சம்டைம்ஸ் அதாவது இங்க ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம ஈஸியா சூஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அப்படி இல்லைனாலும் இப்போ கான்செப்ட் மெத்தட்ல பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோலிக்கு 7 சொல்லியிருக்காங்க, இவருக்கு 8ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 2 பேர்த்தோட வயது விகிதம் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 3 வருஷம். ஸோ 2 பேருக்கும் இருக்கிற வயசு டிஃபரன்ஸ் எவ்வளோனா 3 வருஷம். நீங்க ரேஷியோ ப்ரொபோர்ஷன் கொஸ்டின்லயே பார்த்திருப்பீங்க. இவங்க 2 பேருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பார்க்கணும். ஸோ 7, 8. ஸோ 2 பேருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் எத்தனை பார்ட்டு? 1 பார்ட். ஓகேவா? அப்போ 1 பார்ட் தான் அந்த வயதுல எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 வருடங்கள். ஓகேவா? அப்போ கோலியோட வயது எத்தனை பார்ட்டிங்க? 7 பார்ட், 7 பார்ட். அப்போ 1 பார்ட் 3 இயர்ஸ்னா 7 பார்ட் இஸ் ஈக்குவல் டு 7 into 3, 21 இயர்ஸ். புரிஞ்சுதா? ஸோ இது வந்து கான்செப்ட் மெத்தட். ஓகேவா? ஸோ எப்பவுமே ரேஷியோ போடும்போது அதோட டிஃபரன்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா அவங்களோட வயது டிஃபரன்ஸுக்கும் ஈக்குவலா இருக்கும். ஸோ இங்க 7, 8 இதுல பிளஸ் மைனஸ் தான் நமக்கு தேவையில்லை. ஓகேவா? ஸோ 2 பேருக்கும் நடுவில் எவ்வளோ டிஃபரன்ஸ் வருதுன்னா 1 தான் வருது. அந்த 1 பார்ட் தான் அவங்க எத்தனை வருஷம் டிஃபரன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க? 3 இயர்ஸ் எங்கருன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ
கோழியோட வயது தானே கேட்டிருக்காங்க. அப்போ கோழியோட வயது எத்தனை பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 7. ஓகேவா? ஸோ அப்போ 7 பார்ட் இஸ் ஈக்குவல் டு 7 இன்டூ 3 21 இயர்ஸ். புரிஞ்சுதா? ஸோ இது கான்செப்ட் மெத்தட். இன்னும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆப்ஷன் மெத்தடும் சூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. இது காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இது வந்து குரூப் டி 2022 இயர் கொஸ்டின் பேப்பர். காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் சம் போலாமா? தேர்ட் கொஸ்டின் எழுதிக்கோங்க. The sum of the present ages of A and B is 30 years. The ratio of their ages after 5 years will be 3:2. The present age of A is. ஓகேவா? தமிழ்ல A மற்றும் B இன் தற்போதைய வயது கூட்டுத்தொகை 30 வருடங்கள். 5 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் 30
3:2 ஆக இருக்கும். எனில் ஏயின் தற்போதைய வயது என்ன? ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் எழுதிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? த சம் ஆஃப் ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் ஏ அண்ட் பி. ஸோ நம்ம ப்ரெசன்ட்னா பின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ தற்போதைய வயது ஏவையும் பியையும் கூட்டினீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குமா? 30 வருடம். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 5 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ், 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா ஏவோட வயசுல இருந்தும் 5 வருஷத்தை கூட்டணும், பிஓட வருஷத்துல இருந்து 5 வருஷம் கூட்டணும். கரெக்டா? ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் 5 பிளஸ் 5. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏ 16 வயசுனா பிளஸ் 5 5 வருஷம் கழிச்சுன்னா 5 கூட்டணும். அதே மாதிரி பிக்கும் 5 கூட்டணும். இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ இருந்துச்சு? ஆல்ரெடி நமக்கு ஏ பிளஸ் பியோட ப்ரெசன்ட் ஏஜ் எவ்வளோ? 30. ஓகேவா? தென் 30 பிளஸ் 10, அப்போ டோட்டலா எத்தனை வருஷம்னா 40 வருஷம். கரெக்டா? நெக்ஸ்ட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஆஃப்டர் 5 இயர்ஸ் த ரேஷியோ வில் பி எவ்வளோ? ஏக்கும் பிக்கும் என்ன ரேஷியோனா 3:2. ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ் இங்க ரெண்டு பேர்த்தோட ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3:2. கரெக்டா? ஸோ இந்த 3:2 தான் நமக்கு டோட்டலா எத்தனை வருஷம்னு பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ். கரெக்டா? ஸோ இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும். ஸோ டோட்டலா ஆட் பண்ணா எத்தனை பார்ட்ஸ்? 5 பார்ட்ஸ். ஸோ 5 பார்ட்ஸ் தான் நமக்கு டோட்டலா 40 இயர்ஸ். அப்படின்னா 1 பார்ட் என்னவா இருந்திருக்கும்? 40/5. So 8 5s are 40. So 8 years. கரெக்டா? இப்போ இந்த 1 பார்ட் வச்சு நம்ம 3யும் 2வும் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இவன் ஏ, இவன் பி, ஸோ இவன் 3:2. கரெக்டா? ஸோ 3னா 3 8s are 24. கொஸ்டின் வந்து ஏ மட்டும் தானே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இதை மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். 24. அதாவது 5 வருஷம் கழிச்சு அவனுக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? 24 இயர்ஸ் இருந்திருக்கும். கரெக்டா? பட் கொஸ்டின் அது கிடையாது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஏ என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ அப்போ 24ல இருந்து எதை மைனஸ் பண்ணோம்? 5 மைனஸ் பண்ணோம். ஓகேவா? அப்போ எத்தனை வருஷம் வரும்? 19 இயர்ஸ். புரிஞ்சுதா? ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்றது பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நமக்கு ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கொடுக்கல. ஸோ ப்ரெசன்ட்டோட ரேஷியோ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டைரெக்டாக 1 பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சு எவ்வளோ ரேஷியோவோ அதால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பட் ஆனால் ரேஷியோ நமக்கு, அதாவது அந்த விகிதம் எது மட்டும்தான் கொடுத்துருக்காங்கன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற விகிதம் தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ அதனால நம்ம 5 வருஷத்துக்கு வயசு கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து 5 என்ன பண்ணிக்கிறோம்? மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? அதே மாதிரி இந்த இடமும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களோட ப்ரெசன்ட் ஏஜ் தான் 30. ஆஃப்டர் 5 இயர்ஸ்ன்றப்போ ஏவோட வயதுல இருந்தும் 5 வயசு கூட்டணும்,
பியோட வயதுல இருந்தும் 5 வயசு கூட்டணும். ஓகேவா? அப்ப ரெண்டுமே ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டலா எத்தனை இயர்ஸ் ஆட் ஆகும்? 10 இயர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இப்போ பிரசன்ட் அவங்களுக்கு 5 வருஷம் கழிச்சு 2 பேர்த்தோட வயசும் 40. ஓகேவா? அப்படி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இங்க கூட நம்ம போட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஏ வந்து 24, பி எவ்வளோ? 16. கரெக்டா? ஸோ அதாவது 2 8 10, இது 3 8 24. தென் அதே மாதிரி இங்க இதையும் 8ஆல மல்டிப்ளை பண்ணா 16. அப்போ 24 + 16. ஸோ டோட்டலா 40 வயசு வந்துருச்சா? ஸோ அப்போ ஏவையும் பியையும் கூட்டினா நமக்கு 40 வயசு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம போட்டது கரெக்ட். ஓகேவா? நம்ம கிராஸ் செக் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் சம். இது ட்ரை பண்ணுங்க. The ratio of Kamal to Kiran. Kamal to Kiran. Age is 4:5. Then Kamal will be 30 years old after 6 years. Then what is the present age of Kiran? ஓகேவா? தமிழ்ல கமல் மற்றும் கிரணின் வயது விகிதம் 4:5. கமல் 6 வருடங்களுக்கு பிறகு முப்பது வயது ஆகிறார். கிரணின் தற்போதைய வயது என்ன?
ஓகேவா? ஸோ இதுவும் குரூப் டி 2022 கொஸ்டின். ட்ரை பண்ணுறீங்களா? நான் ஆப்ஷன்ஸ் எழுதி போடுறேன், ட்ரை பண்ணி பாருங்க. 28, 30, 40, 24. ஸோ நான் 1 minute டைம் தரேன், ட்ரை பண்ணி பாருங்க. ஆன்சர் கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? கமல், கிரண். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பெர்சன்டேஜோட ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம அப்படியே எழுதிக்கலாம், 4:5. கரெக்டா? இப்போ கமல் வில் பி 30 இயர்ஸ் ஆஃப்டர் 6 இயர்ஸ். அதாவது கமல் 6 வருஷத்துக்கு அப்புறமா. ஓகேவா? அப்போ 6 வருஷத்துக்கு அப்புறம் அவனோட ஏஜே கொடுத்துட்டாங்க, எவ்வளோ? 30 வயசு. அதாவது ப்ரெசன்ட் ஏஜ்ல இருந்து 6 வருஷம் அப்புறம். அப்போ நம்ம 30ல 6 மைனஸ் பண்ணிட்டா அவனோட ப்ரெசன்டேஜ் கிடைச்சிருமா? கரெக்ட் தானே? ப்ரெசன்டேஜ் கொடுக்கல, அதுக்கு பதிலாக ரேஷியோ கொடுத்துட்டாங்க. கரெக்டா? இப்போ அதுல இருந்து 6 வயசு கூட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 வயசு வருதாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், நம்ம ப்ரெசன்ட் ஏஜை ஒருத்தருக்கு கண்டுபிடிச்சா இன்னொருத்தர் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 30ல இருந்து 6 மைனஸ் பண்ணிடலாம். ஸோ 6 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும்? 24. கரெக்டா? அப்போ கமலோட ரேஷியோ படி 4 பார்ட் இஸ் ஈக்குவல் டு எத்தனை ஏஜ்? 24 இயர்ஸ். பட் கொஸ்டின் நம்மளுக்கு யாருது கேட்டிருக்காங்க? கிரண். ஸோ கிரண் எத்தனை பார்ட்ஸ்? 5 பார்ட்ஸ். கரெக்டா? அப்போ 1 பார்ட் இஸ் ஈக்குவல் டு 24/4. ஸோ கேன்சல் பண்ணா 6 இயர்ஸ். அப்போ 5 பார்ட் இஸ் ஈக்குவல் டு எத்தனை இயர்ஸ்? 30 இயர்ஸ். ஆன்சர் கரெக்ட். ஓகேவா? ஸோ கிரணோட ஏஜ் எவ்வளோ நமக்கு? 30 இயர்ஸ். புரிஞ்சுதா? ஸோ இப்படியும் டைரக்டா போடலாம். ஓகேவா? ஸோ 4க்கு 24 எப்படி வரும்? இன்ட்டு 6 பண்ணா வரும். அதே மாதிரி 5 6ஆல இங்க என்ன நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்றோமோ ரேஷியோ பொறுத்த வரைக்கும் அதே நம்பரால தான் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணோம். ஓகேவா? ஸோ அப்போ இங்க 6 டைம்ஸ்னா இங்கேயும் 6 டைம்ஸ். அப்போ 5 × 6 30. ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கொஞ்சம் ஈஸியா போடலாம். ஓகேவா? ஸோ 4க்கு 24 6 டைம்ஸ். அதே மாதிரி 5 × 6 30. ஓகேவா? இது காப்பி பண்ணிக்கோங்க. இந்த செஷன் வந்து இன்னும் 1 மினிட்ல எண்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ எகெயின் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா திரும்பவும் அதே யூசர் ஐடி லாகின் போட்டு லாகின் பண்ணுங்க. ஓகேவா? எகெயின் மறுபடியும் இதே செஷன் ஓப்பன் ஆகும். சரியா? ஸோ உங்களுக்கு இப்போ ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் இந்த சீசன் இது சாரி இந்த இது முடிஞ்சிரும். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அப்புறம் எகெயின் மறுபடியும் லாகின் பண்ணுங்க. ஆமா. அப்படி காப்பி பண்ண